வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு சிந்தனையாக இன்று செப்டம்பர் 13 ஆன்ம விழிப்பு என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மனிதன் மனதின் மூலமாக தான் இயங்குகிறான். உயிரினுடைய படர்க்க நிலை மனம் என்று சொல்கிறோம். இந்த உயிரானது 5 புலன்கள் வழியாக பெறுகின்ற அனுபவத்தையே நாம் மனம் என்று கணிக்கின்றோம். இந்த மனம் மனிதன் விழிப்பு நிலையில் இருக்கும்போது மட்டுமல்ல, தூங்கும் போது கூட இயங்குகின்றது. அதாவது சூக்குமத்தில் இயங்குகின்றதுன்றாங்க. இந்த புலன் வழியாக போகும்போது மனமானது மேல் மனம் அல்லது புறமணம் என்று அழைக்கின்றோம். அதுவே நம்ம தூங்கும்போது நடுமணமாகவும் ஆழ்மனமாகவும் இயங்குகின்றது. பிறகு இந்த உயிரினுடைய சுழற்சி தான் இந்த உடல் முழுவதும் சுழன்று இந்த உடலையும் மனதையும் இயக்குகின்றது. இந்த உடல் அணுக்கள் சுழலும் போது அதனுடைய மையப்பகுதியில திணிவு பெறுகின்றது. அந்த திணிவையை தான் உயிர் மையம் என்றும், ஜீவகாந்த மையம் என்றும், மூலாதாரம் என்றும், கருமையம் அல்லது ஆன்மா என்று அழைக்கின்றோம். இந்த ஆன்மாவில் உள்ள பதிவுகளுக்கு ஏற்பதான் மனிதனுடைய வாழ்க்கை தரம் அமைகின்றது. இந்த ஆன்மா தூய்மையாக இருக்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ் வகையில மனிதனுடைய வாழ்க்கை அமைகின்றது. அதே ஆன்மாவில் கலங்கங்கள் இருக்கும் பொழுது மனிதன் உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல் என்ற நிலை ஏற்பட்டு மனிதன் துன்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். இந்த ஆன்ம விழிப்பு நிலையில தான் மனிதன் இந்த ஆன்மாவை தூய்மை செய்து வாழ்வில் அந்த மகரிஷி சொல்றாங்க இல்லையா, முழுமை பேறு. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் முழுமை பேறு அடைய வேண்டும் என்பதுதான் வாழ்வின் நோக்கம். இதேதான் முன்னோர்கள் முக்தி, மோட்சம், வீடு பேறு, பேரின்ப நிலை, மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவ ஐக்கிய முக்தி, ஆன்ம விடுதலை போன்று நாம் அழைக்கின்றோம். அந்த ஆன்மாவை நாம் வாழ்க்கையில தூய்மை செய்து வாழ்வதே நம்முடைய நோக்கமாக இருக்கும். ஏன்னா மனிதன் செய்கின்ற செயல்களிலிருந்து கிடைக்கின்ற விளைவுகளை வைத்துதான் நாம் இன்பம் துன்பம் என்று கருதுகின்றோம். பெரும்பாலான மக்கள் இந்த வாழ்க்கையில புலன்வயப்பட்ட வாழ்க்கை, அதாவது இந்த 5 புலன்கள் வழியாக தான் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கின்றோம். அதே புலன்கள் நமக்கு மகிழ்ச்சியும் தருகின்றது, துன்பத்தையும் தருகின்றது. அறிவின் வகைப்படி செல்லும் போது, அளவு முறை காத்து பயன்படுத்தும் போது நாம் அதை இன்பமாக உணர்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு நம்ம ஏற்கனவே விலங்கின பதிவிலிருந்து வந்ததுனால ஒவ்வொரு புலன்கள் வழியாக பெறுகின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா. இப்போ தொடு உணர்வுன்னு பார்க்கும்போது ஸ்பரிசத்துக்காக யானையை உதாரணம் சொல்லுவாங்க. சுவை உணர்வு வரும்போது மீன், அதுக்கப்புறம் வாசனை உணர்வு வண்டுகள் தேனை உறிஞ்சும் போது மயங்கி அந்த மலர்லயே மயங்கி நிற்குது, துன்பப்படுது. அதுக்கப்புறம் பார்வை வரும்போது விட்டில் பூச்சி, அப்புறம் கேட்டும் திறன்ல பாம்பு ஆனது அந்த மகுடியின் சத்தம் கேட்டு வெளியே தன்னை இழக்கின்றது. இது போல 5 புலன்கள் வழியாக ஒவ்வொரு உயிரினமும் துன்பப்பட்டாலும் இந்த 5 புலன்கள் மொத்தமாக கொண்ட மனிதன் அந்த புலன்கள் வழியே அறிவை செலுத்தாமல் மதிமயங்கி புலன் மயக்கத்துல துன்பப்படுகின்றான். அந்த துன்பத்தை போக்கி மனிதன் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு அதான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை என்ற குண்டலினி யோகத்தை நம்ம கொடுத்து அதுல ஒரு தீட்சையின் வாக்கின தீட்சையின் மூலமாக மூலாதாரத்தில் நிகழ்கின்ற அந்த சக்தியை கொண்டு புருவ மத்தியில வைத்து அங்கேயே உயிர் மேலேயே தவம் ஏற்று சொல்கிறார். அதே மாதிரி அந்த உயிரில் ஒடுங்கி அதுக்கப்புறம் அதை விரித்து இந்த பரத்தில் ஒடுக்குவதுதான் அந்த துரியாதீத தவம் போன்ற தவப்பயிற்சிகள். இந்த தவப்பயிற்சிகள் எல்லாம் நாம் முறையாக செய்து நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்து வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் சிறப்பாக பெற்று வாழ வேண்டும். துன்பம் இல்லாம மகிழ்ச்சியா வாழ்வதற்கு தான் இந்த வாழ்க்கையை நமக்கு இறைநிலை கொடுத்திருக்கு. இதை யாரெல்லாம் இந்த ஆன்மாவை தூய்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்கிறார் மகரிஷி கூட தங்களுடைய வாழ்க்கை வரலாறுல. அடுத்த பிறவி என்பது இருக்காது என்று சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பிரிவிலேயே அவர் ஆன்மாவை தூய்மை செய்திருக்கிறார்கள். அதுபோல பல மகான்கள் இந்த நாட்டில் தோன்றி தங்களுடைய ஆன்மாவை தூய்மை செய்து மரணமில்லா பெருவாழ், வள்ளலார் போன்றவர்கள் மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில நாம் மனவள கலைஞர்களாகிய நாம் அனைவரும் மனவளக்கலை யோக பயிற்சிகளை முறையாக செய்து ஆன்மாவை தூய்மை செய்து வாழ்வின் நோக்கமாக முழுமை பேரை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணைகளால்
நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், சிறந்த மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.